நீங்க பயங்கரமா கனவு இருக்கீங்க. இந்த கனவுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு விட நல்லாவே தெரியும். அவர் அகங்காரத்தினாலும் ஆணவத்தினாலும் சர்வாதிகாரத்தையும் கட்சியையும் ஆட்சியும் தன் கைக்குள்ளே கொண்டு வந்து இறுக்கி பிடிச்சுக்கணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. பன்னீர்செல்வம் அவருக்கு முன்னாலேயே முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவரும் பேரலாக கட்சியில் ஒரு நிர்வாக பொறுப்பு இருந்தாருன்னா அவர் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்கம் அவருக்கு இல்லை. சொல்லி கேளுங்க, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சகிச்சு மனப்பக்கம் இல்லை. நானும் அவருக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்திருக்கேன். ஆனால் தர்மயுத்தன் சின்னம்மா அவரை முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டாங்க. தர்மயுத்தம் தொடங்கப்பட்டது. அப்போ எனக்கு என்ன ஆதரவு இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். அது சமரசம் பேச வரும்போது அவர் முதலமைச்சராக தற்சமயம் இருந்து கொண்டு இருக்கின்றதா இப்ப இணைப்பு நடைபெறுகிறது. ஆகவே அவரே தொடர்ந்து இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லிட்டார். சரி, அதனால் வந்த வினை தான் இப்போ இது.